எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும்ல. அந்த குழப்பத்தை யோசிக்கிறதுக்கு நம்ம ஒரு இடம் கிடைக்கும். சில பேருக்கு அமைதியாக இருந்தால் தோணும், சில பேர் சத்தமாக இருந்தால் தோணும். அதுமாரி தான் என் குழப்பத்தை நான் யோசிக்கிற இடம் காஃபி டைம். இது உங்களோட யோகாவின் காஃபி கப்பும் குழப்பங்களும் எபிசோட் 1. அப்படியே என் காஃபியை வாங்கிட்டு வந்து உட்காந்து சுற்றி பார்த்தேன். எல்லோரும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கணும் ஓடுறாங்க, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் ஓடிட்டுருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அந்த குழப்பத்தோடையே தான் உட்காந்து என் காஃபியை குடித்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, எப்படி ஓடினா சீக்கிரம் டயர்டாக நின்றுவாங்க, தூரம் போக முடியாதுல்ல. ஸ்லோவாக நடந்தாலும் இன்னும் நிறைய தூரம் போகலாம் அப்படின்னு ஒரு தெளிவு வந்துச்சு. அந்த தெளிவோடய அப்படியே என் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்தமாரி உங்களுக்குள்ளேயும் இருக்க குழப்பங்களை பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தோடனே ரோட்லேயே நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பையன் இருந்தான், நான் விளாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். தேங்க்யூ கைஸ், பாய்.